கௌரவ விரிவுரையாளர் பணிக்கான நேர்முக தேர்வு ஜனவரி 4 தொடங்கும். இந்த செய்திக்குறிப்பின்படி கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வு ஜனவரி 4 தொடங்கும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது குறித்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் நிபுணர்களுக்கு அளித்த பேட்டியில், தமிழகம் முழுவதும் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் பாடப்பிரிவுகளில் 1895 பேர் கௌரவ விரிவுரையாளர்களுக்கான நியமிக்கப்படுவார்கள் என்ற அறிவிப்புடன் அதற்கான நேர்முக தேர்வு நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளில் நியமிக்கப்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் எல்லாம் அந்தந்த கல்லூரி முதல்வர்கள் மூலமாக நியமிக்கப்பட்டனர். ஆனால் அதில் பல குளறுபடிகள் இருந்தது. அது மட்டுமில்லாமல் PhD பெற்றவர்கள் தகுதியானவர்களுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் இருந்தது. கௌரவ விரிவுரையாளர்கள் நியமனத்தில் நேர்முக தேர்வு நடத்தப்படும் என தமிழக முதல்வர் சொன்னதன் அடிப்படையில் இணை செயலர், கல்லூரி கல்வி இயக்குனர் உட்பட 3 பேர் கொண்ட குழுதான் நேர்முக தேர்வுக்கு வரவழைத்து அவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். நேர்முக தேர்வு வரக்கூடிய விரிவுரையாளர்களிடம் அந்த துறை சார்ந்த நீண்ட அனுபவம் பெற்ற ஆசிரியர்கள் கேள்விகளை கேட்பதற்கு நியமிக்கப்படுவார்கள் என முடிவெடுக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் இந்த நேர்முக தேர்வு நடத்தப்படுவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 3ஆம் தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கான நேர்முக தேர்வு சென்னையில் நடைபெற உள்ளது. அதில் கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கு விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்களிடம் நேர்முக தேர்வு நடக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள 4% இடஒதுக்கீட்டின்படி 19 கௌரவ விரிவுரையாளர்கள் பணிகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும். இதைத் தொடர்ந்து தமிழகத்தில் 8 வெவ்வேறு பல்கலைக்கழகங்களில் கௌரவ விரிவுரையாளர் பணிகளுக்கான நேர்முக தேர்வுகள் ஜனவரி 4ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறும். அந்தந்த துறை சார்ந்த நிபுணர்கள் விண்ணப்பதாரர்களிடமிருந்து நேர்முக தேர்வின் போது அவர்களின் திறனை அறிந்து தேர்வு செய்யப்படுவார்கள். தரத்தின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், பரிந்துரையின் அடிப்படையில் அல்ல. PhD படித்தவர்கள் மற்றும் நெட் தேர்வு பெற்றவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 9,915 பேர் இதற்கான விண்ணப்பித்துள்ளனர். யார் எந்த பாடத்திட்டங்களின் அடிப்படையில் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டார்கள் என்பதை நாளை அறிவிப்போம். இந்த தேர்வு முறையில் முழுக்க இடஒதுக்கீடு பின்பற்றப்படும். இவ்வாறு அவர் தெரிவித்தார்.